மூன்று முடிச்சு. அத்தியாயம் 7. தன் அலுவலக அறையில் அமர்ந்து கணக்கு பார்த்து கொண்டு இருந்தார் சுப்பிரமணி. அந்த நேரம் அவர் முன்பு இருந்த டெலிஃபோன் ஒலிக்கவும், அதை எடுத்து காதில் வைத்த அவர் ஹலோ என்று அவர் பேச தொடங்கவும், சார், உங்களை பார்க்க உங்களோட ரிலேஷன் வந்து இருக்காங்க என்று ரிசப்ஷனில் அமர்ந்து இருந்த பெண் சொல்லவும், அவருடைய பெயர் என்று சுப்பிரமணி கேட்க, கணேஷன்னு சொல்கிறாங்க சார் என்று சொல்லவும், புருவம் சுருக்கி யோசித்த அவர், உள்ள அனுப்புங்க என்று சொல்லவும், ஓகே சார் என்று அழைப்பை துண்டித்த பெண், சார் நீங்கள் உள்ளே போகலாம் என்று சொல்ல வேகமாக உள்ளே நுழைந்து இருந்தார் கணேசன். அந்த அறையின் கதவை மெதுவாக தட்டவும், உள்ளே வாங்க மாப்ள என்று அழைக்க உள்ளே வந்து அங்கு இருந்த இருக்கையில் அமர்ந்தார். என்ன விஷயம் மாப்ள? ஏதாவது முக்கியமான விஷயமா? வீட்டுக்கு வந்திருக்கலாமே, எதுக்கு ஆஃபீஸ் வரைக்கும் என்று சற்று தயக்கத்தோடு தான் கேட்டார். கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதனால தான் வீட்டிற்கு வராமல் இங்கு வந்து இருக்கிறார் என்பதை அவரால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அந்த காரணத்தினால் தனக்கு எதிரில் அமர்ந்து இருந்த அவரை புருவம் சுருக்கி குழப்பத்தோடு பார்க்கவும், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச தான் வந்திருக்கேன் என்று கணேஷ் சொல்ல, அந்த வார்த்தையில் என்ன விஷயமாப்ல என்று கேட்டார் சுப்பிரமணி. முதல்ல என்ன குடிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், காஃபி இல்லை ஜூஸ் ஏதாவது கொண்டு வர சொல்லட்டுமா என்று ரிசீவரை எடுத்தபடி அவர் கேட்கவும், இல்லை மச்சான், எனக்கு எதுவும் வேண்டாம் என்று அவர் சொல்ல, அந்த வார்த்தையில் சிறு விலகல் தெரிந்தது. இல்லை என்று சுப்பிரமணி சற்று தயங்கவும், இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் என்று உறுதியாக அவர் கூறவும், அதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல் ரிசீவரை வைத்தார். என்ன விஷயம் மாப்ள என்று கேட்கவும், நேற்று மல்லிகா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான் என்று சொல்ல, கணேஷ் கூறுவது புரியாமல் என்ன விஷயம் என்று கேட்டார். அதுதான் கௌதமுக்கு எப்படி விபத்து நடந்தது என்பதை பற்றி என்று சொல்ல, உண்மையில் அவருக்கு புரியவில்லை. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, எனக்கு உண்மையாகவே புரியலை. விபத்து எப்படி நடந்துச்சுன்னா, ரோட்டில் போகும்போது ஒரு வண்டி வந்து இடிச்சிருச்சு என்று சுப்பிரமணி சொல்லவும், நான் அதை பற்றி பேசல மச்சான் என்று சொல்ல, அப்புறம் என்று புரியாமல் அவரை பார்க்கவும், உங்கள் பையனுக்கு நடந்த விபத்தை பற்றியும் அதுக்கு முன்னாடி நீங்கள் போய் சந்தித்து வந்த ஜோசியரை பற்றியும் சொல்ல வரேன் என்று சொல்ல, அந்த வார்த்தையை கேட்டதும் சற்று ஏதோ புரிவது போல் உணர்ந்த அவர், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மாப்ள என்று சற்று தயக்கத்தோடு அவர் கேட்கவும், அத்தை மல்லிகா கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க, எனக்கு அதில் விருப்பம் இல்லை மச்சான் என்று சொல்லவும், எதை பற்றி என்று சுப்பிரமணி கேட்கவும், கல்யாணத்தை பற்றி, என் பொண்ணுக்கும் உங்கள் பையனுக்கும் கல்யாணம் பேசியிருக்காங்க என்று அழுத்தமாக கூற, அந்த அழுத்தமான வார்த்தையில் சிறு கோபமும் தென்பட்டது. அதை உணர்ந்து கொண்ட அவர், ஐயோ மாப்பிள்ள, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு இதில் எல்லாம் எந்த விருப்பமும் இல்லை. அம்மா தான் இந்த மாதிரி எல்லாம் லூஸ் மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியாதா, எனக்கு அதில் எல்லாம் விருப்பமே இல்லைன்னு, நம்பிக்கையும் இல்லை, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க என்று சுப்பிரமணி சொல்லவும், நீங்கள் நல்லபடியாக யோசித்தது ரொம்ப நல்லது மச்சான், இல்லைன்னா உறவு ரொம்ப நாள் நீடிக்காது என்று கூறிய அவர் அதற்கு மேல் அந்த இடத்தில் இருக்காமல் எழுந்து சென்று விட்டார். அந்த நிமிடம் சுப்பிரமணியனே ஏதோ தவறு செய்தது போல் உணர்ந்தார். தன் தலையில் கையை வைத்து கொண்டு, ஐயோ, இந்த அம்மாவுக்கு ஏன் தான் இந்த வேண்டாத வேலையோ என்று மனதிற்குள் நினைத்து இருக்குது இன்னைக்கு என்று வேகமாக தன் வேலையில் கவனத்தை செலுத்த தொடங்கினார். காலை பொழுது எப்பொழுதடா விடியும் என்று காத்து கொண்டு இருந்த லட்சுமி பாட்டிக்கு அது விடிந்த அடுத்த நிமிடம் வேகமாக தன் ஃபோனை எடுத்து தன் மகள் எண்ணிற்கு அழைப்பு விடுத்து இருந்தார். தன் அம்மாவின் ஃபோனை எடுக்கவும் முடியாமல் கட் செய்யவும் முடியாமல் தத்தளித்து கொண்டு இருக்க, அதை யதார்த்தமாக பார்த்து இருந்த அவள் கணவன் கணேஷ், என்ன விஷயம், ஸ்பீக்கரில் போடு என்று கேட்கவும், இல்லைங்க என்று அவள் தடுமாற, சொன்னதை செய் என்று அழுத்தமாக சொல்ல, அதில் ஸ்பீக்கரில் போட்டுவிட்டாள். ஹலோ மல்லிகா, பேத்தியோட ஜாதகத்தை எடுத்துட்டு வாடி, போய் பொருத்தம் பார்த்துட்டு வந்துடலாம் என்று சொல்லி கொண்டு இருக்க, அந்த வார்த்தையை கேட்ட கணேஷ் தன் மனைவியை முறைத்து பார்த்தான். மாமியாரை எதிர்த்து பேச முடியவில்லை. காரணம், வயதில் பெரியவர், அவரை பேசி என்ன பிரயோஜனம்? அதனால் தன் மனைவியிடம் தன் கோபத்தை காட்டினான். காட்டிவிட்டு அங்கு இருந்து கிளம்பி
நேராக சுப்பிரமணியனிடமும் பேசிவிட்டு சென்று விட்டார். மாலை நேரம் எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டு தன் வேலை அனைத்தையும் முடித்து இருந்த சுப்பிரமணி அடுத்த நிமிடம் வீட்டிற்கு கிளம்பிவிட்டார். தன் அம்மாவை பார்ப்பதற்காகவே. வீட்டின் உள்ளே நுழைந்த அவன் பார்த்தது ஹாலில் சோகமாக அமர்ந்து இருந்த அவனது அம்மாவைதான். அதை பார்த்ததுமே கையில் கொண்டு வந்து இருந்த பையை சாந்தி என்று சத்தமாக அழைக்க வேகமாக வந்தார் அவர். அவர் கையில் கொடுத்துவிட்டு, பையன் என்ன பண்ணுறான் என்று கேட்கவும், தூங்கிட்டு இருக்கிறான். ஏதாவது முக்கியமான விஷயமாங்க என்று கேட்கவும், முக்கியமான விஷயந்தான். அர்ஜுன் திவ்யா 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்று அடுத்த கேள்வி கேட்க, அர்ஜுன் டியூஷன் போயிருக்காங்க. திவ்யா மாடியில் தான் ரூமில் உட்காந்துட்டு படிச்சுட்டு இருக்கா. கூட்டிகிட்டு வரணுமா என்று சாந்தி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்று கூறிய அவர், அந்த ரூமை முதல்ல லாக் பண்ணு என்று தன் மகன் தங்கி இருந்த அறையை மூடும்படி சொல்லியவர் அடுத்த நிமிடம் தன் அம்மாவின் முன்பு வந்து இருந்தார். அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்று அவன் அழுத்தமாக கேட்கவும், அவன் கேள்வியில் ஒன்றும் புரியாமல் விழித்து கொண்டு இருந்த பாட்டி, நான் என்னடா பண்ணினேன் என்று அவர் கேட்கவும், அம்மா நீங்கள் என்ன பண்ணலை என்று அழுத்தமாக கேட்க, என்னடா நான் என்னமோ கொலை குத்தம் பண்ணின மாதிரி பேசிட்டு இருக்க என்று பாட்டி கேட்கவும், அம்மா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசுக்குள்ள? நேற்று மல்லிகா கிட்ட என்ன கேட்டீங்க என்று அழுத்தமாக கேட்கவும், உனக்கு எப்படி தெரியும் என்று அவர் கேட்கவும், மல்லிகாவோட புருஷன் இன்னைக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு வந்து இதை இப்படியே நிறுத்திக்கோங்க, இல்லைனா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, உறவு நீடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எனக்கு இதெல்லாம் தேவைதானா என்று கோபத்தோடு கேட்கவும், ஓஹோ அவளுக்கு அவ்வளவு ஆகி போச்சா? இத்தனை வருஷமா அவள் பிள்ளை பிறந்ததில் இருந்து என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ இவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னதும் அவளால் முன்னாடி வர முடியலையோ? என்னதான் நினச்சிட்டு இருக்காளாம்? நான் இப்போவே அவளுக்கு ஃபோன் போட்டு கேட்குறேன் என்று பாட்டி எழுந்து கொள்ளவும், அம்மா ப்ளீஸ் இப்படியே நிறுத்துங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்கள் மனசில்? ஹரிணியும் சரி, என்னோட பையனும் சரி, அவங்க 2 பேரும் சின்ன பிள்ளைங்கம்மா. அந்த ஜோசியர் சொன்னதை கேட்டுட்டு வந்துட்டு வீட்டுக்கு உள்ள பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. யோசிச்சு பேசுங்கம்மா. ஹரிணி இடத்துல திவ்யா இருந்திருந்தா உங்களால் சொல்ல முடியுமா சரின்னு என்று அழுத்தமாக கேட்க, ஹரியோட உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் சொல்லுவேண்டா என்று பாட்டி சொல்லவும், அம்மா நீங்கள் வேணும்னா ஹரியோட உயிரை காப்பாற்ற இந்த மாதிரி சொல்லுவீங்க, ஆனால் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு என் பொண்ணுடைய வாழ்க்கை தான் முக்கியம் என்று சுப்பிரமணி அழுத்தமாக சொல்லவும், இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் ஹரிணியோட வாழ்க்கையை கெடுத்துருவேன், திவ்யாவோடைய வாழ்க்கையை கெடுத்துருவேன்னு சொல்ல வரியா என்று அவர் கேட்கவும், ஐயோ அம்மா, நீ இங்கே புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த காலத்தில் ஒரு ஆணுடைய திருமண வயது 21, ஒரு பெண்ணுடைய திருமண வயது 18. உள்ளே இருக்கக்கூடியவனுக்கு 18 வயசு கூட இன்னும் தொடங்கலை. 2 பேருக்கும் திருமணம் வைக்க முடியாதுமா, அது சட்டப்படி குற்றம். அந்த மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா சைல்டு மேரேஜ்னு தூக்கிட்டு போய் உள்ளே போட்டுடுவாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஜோசியர் சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னான்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணாமல் அமைதியாக இருங்கம்மா. ஜோசியரை பார்க்காம இருந்திருந்தாலும் இன்னைக்கு இந்த விபத்து நடந்ததா என்ன செஞ்சுருப்பீங்க? எது எப்போ நடக்கணுமோ அது அப்போ நடக்கணும். அது நடக்காமல் இருக்காது. நம்ம எதையும் மாற்றவும் முடியாது. நீங்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று சொல்லி பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்தாதீங்கம்மா என்று அழுத்தமாக அவர் சொல்லவும், அதை கேட்டதுமே, நான் சொன்னா நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற சுப்பிரமணி என்று அவர் சொல்லவும், அம்மா ப்ளீஸ் திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க. என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒரு அப்பாவா நான் அவனை பத்திரமா பார்த்துப்பேன் என்று அழுத்தமாக தன் அம்மாவை பார்த்து கூறிய சுப்பிரமணி வேகமாக தன் அறை உள்ளே நுழைந்து கொண்டார். அறை உள்ளே நுழைந்த அடுத்த நிமிடம் தன் மகனை தான் பார்த்தார். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் அவன். அதன் பிறகு மனதிற்குள், உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்டா என்று தனக்குள்ளேயே சொல்லி கொண்ட அவர் அடுத்த நிமிடம் அங்கு இருந்து பாத்ரூம் உள்ளே நுழைந்து கொண்டார். எப்படியெல்லாம் பேசிட்டு போறான்னு பாத்தியா சாந்தி என்று கேட்கவும்,
அவருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. தன் மகனின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றால் இதை செய்தால்தான் முடியும் என்று கூறினார். கொஞ்சம் கூட யோசிக்காமல் செய்து விடுவார். ஆனால் இப்பொழுது அவர் மட்டும் எடுக்கக்கூடிய முடிவு இல்லையே இது. அவரை சுற்றி இருக்கும் அனைவரையும் எடுக்கக்கூடிய முடிவு. கணவனுடைய பேச்சை மீற முடியாது. அதே நேரத்தில் தன் மகனுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று மனதிற்குள் நினைத்து கடவுளிடம் வேண்டிக் கொண்டுதான் இருந்தார் ஒவ்வொரு நொடியும். சாந்தியின் வேண்டுதல் பலிக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த அத்தியாயத்தில். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. தொடர்ந்து கதையை கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.